ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது பெயர் சொல் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பார்த்துருந்தோம் அப்படின்னா பெயர் சொல் பற்றி பார்த்துருந்தோம். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அது சார்ந்த சில வினாக்களும் நம்ம கேட்டிருந்தோம். அப்போ இதுலேயும் உங்களுக்கு கடைசியாக வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்க்கும்போது டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் எல்லாமே ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா. சரி ஓகே. இப்போ அடுத்து நமக்கு வந்து இலக்கணத்தில் நம்ம நார்மலாக வந்து பார்க்கும்போது இலக்கண அடிப்படையில் நம்ம லாஸ்ட் கிளாஸே சொன்ன மாதிரி இலக்கணத்தின் அடிப்படையில் நம்ம எத்தனை கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா சொற்கள் வந்து பார்க்கும் எத்தனை வகை பிரிக்கலாம்? 4 வகையா பிரிக்கலாம் சரிங்களா. என்னென்ன சொல்லா பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் பெயர் சொல் இருக்கு, அடுத்து வந்து பார்க்கும் வினை சொல் இருக்கு, அடுத்து இடைச்சொல் இருக்கு, கடைசியா லாஸ்ட் ஒன் என்னது உரிச்சொல் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த 4 வந்து பார்க்க நம்ம ஆல்ரெடி ஒன்று வந்து பார்க்கும்போது பெயர் சொல் பத்தி பார்த்துட்டோம். அப்ப சில இதுலையும் அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த வினைச்சொல் பத்தி நம்ம இதுல கொஞ்சம் பார்க்க இருக்கும். அப்ப இந்த 2 சொற்களும் வந்து பார்க்கும்போது முழுமை பெறாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெயர் சொல்லும் வினை சொல்லும் முழுமை பெறாம இருக்கிறதுக்கு பேர் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பெயர் முழுமை அடையாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பெயர் அச்சம். அதாவது ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கு சார், ஆனா அந்த பக்கமா அந்த தொடர் வந்து எனக்கு என்ன ஆகல, முழுமை அடையலை அப்படின்னா அது பெயர் அச்சம். ஆமா, அப்ப ஒரு செயல் இடம்பெற்றிருக்கு ஆனா அந்த செயல் எனக்கு முழுமை பெறலை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது வந்து பக்கம் வினை எச்சம் அப்ப நம்ம சொல்லுவோம். சரி, அப்ப ரெண்டுத்துமே காமனா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரிங்களா. சரி, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு வினாக்கள் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா. சரி, இப்ப பாருங்க. அப்ப இந்த சொற்களை பாருங்களேன், படித்தான், படித்த, படித்து சரிங்களா. இப்ப இந்த சொற்களெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஏதாவது விளங்குதா? அதுல நம்ம படித்தான், படித்து, படித்த, இப்ப இதுலதான் நமக்கு புரியுது. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப படித்தான் அப்படிங்கிற சொல்லு ஃபர்ஸ்ட் எதை சொல்லுது அப்படின்னா பார்க்கும் முற்று பெற்று முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஆமா, படித்தான், அவன் என்னப்பா பண்ணா, படிச்சான், முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சான், படிச்சுட்டான், படிச்சான் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஆனா அந்த பார்க்கும்போது இதுக்கு பேர் அதாவது என்னன்னா ஒரு வினை வந்து பார்க்கவும் முற்று பெற்றுச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா அது பார்க்கவும் என்னது முற்று வினைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அதை என்ன சொல்லலாம், முற்று வினை. அந்த முற்று வினையை தான் மாத்தி நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு நம்ம மாத்தி சொல்றோம் சரிங்களா. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தொடர்ல ஒரு சொல் வந்து பார்க்கும்போது முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முற்று பெற்றுச்சு அப்படின்னா அதை முற்று வினை நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினை முற்று நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே. இப்ப பேலன்ஸ் என்ன 2 வார்த்தை இருக்கு, படித்த, படித்து. அப்ப இந்த சொற்களை பாருங்களேன். இப்ப படித்த அப்படின்னா அந்த பக்கம் முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னா கிடையாது, படித்து இதுலயே முழுமை அடையல. அப்ப இது மாதிரி ஒரு சொல் இந்த பக்கம் முற்று பெறாம எஞ்சி நிக்கிறதுக்கு பேர் தான் எச்சம் சரிங்களா. இது மாதிரி பேலன்ஸா அந்த பக்கமா அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க இடத்துக்கு எழுத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது எச்சம் நம்ம சொல்லுவோம். முழுமை அடையாம இருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒண்ணு பெயரச்சம், இன்னொன்னு என்னது வினையச்சம் சரிங்களா. அப்ப பெயரச்சம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னா அது பார்க்கும் பெரும்பாலும் வந்து இதுல கடைசி எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா பார்க்கும்போது அ அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. அப்ப படித்தா இருக்குல்ல, அப்ப இத்தாவை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து பிளஸ் என்னது ஆ பிரிக்கலாம். அப்ப இது என்னது பெயரச்சம் சரிங்களா. அப்ப வினையச்சம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒண்ணு ஊவா இருக்கும், இல்ல அப்படின்னா என்னது ஈயா இருக்கும் சரிங்களா. அப்ப இங்க படித்துன்னு ஒண்ணு இருக்கா, அப்ப தூவை நான் எப்படி பிரிக்கலாம், ஆமா, தூ ஈக்குவல் டு இத்து கூட்டல் என்னது ஊ. அப்ப ஊவோ இல்ல ஈ இதுல ஏதாவது ஒண்ணு இடம்பெற்றுச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை வினையச்சம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சூடாக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, பெயரச்சம். பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது படித்த என்னும் சொல் அப்ப இது எதெல்லாம் போய் பொருந்தும் அப்படின்னா மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், அடுத்தனது ஆண்டு, இது மாதிரியான எல்லா பெயர் சொற்களும் ஏதாவது ஒண்ணு கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பெயரச்சம் நம்ம சொல்லலாம் சரிங்களா. படித்த மாணவன், அப்ப இதெல்லாமே என்னது மாணவன்கிறது ஒரு பேரை மென்ஷன் பண்றோம் சரி. படித்த பள்ளி, நமக்கு இதுல தாவை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஆன்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னதான், அது பெயரச்சம் சரிங்களா. ஆமா, அப்ப இது மாதிரி ஒரு பேரை கொண்டு முடியக்கூடிய ஒரு எச்சத்துக்கு என்ன பேர் அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன், பெயரச்சம் நான் சொல்லுவேன் சரிங்களா. அப்ப இந்த பெயரச்சம் வந்து இதுதான் இப்ப கண்டென்ட் சரிங்களா. பெயரச்சம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 காலத்திலயுமே வருமா சரிங்களா. பெயரச்சம் எப்படி வரும், 3 காலத்திலயுமே வரும். அதாவது வந்து பார்க்கும்போது பாருங்க 3 காலகட்டத்தில் அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து பாடிய பாடல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாடிய பாடல், அப்ப இது என்னது அப்படின்னா என்னது இறந்த காலம். பாடுகின்ற என்னது பாடல் அப்படின்னா வந்து பார்க்கும் என்னது நிகழ்காலம் சரிங்களா. பாடும் பாடல் அப்படின்னா எதிர்காலம். அப்ப வந்து பார்க்கும் பேரச்சத்துக்கு உள்ள கால அளவு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 காலங்களிலும் யார் வருவா அப்படின்னா பார்க்கும் யார் வருவா,
பெயரெச்சம் வந்து பார்க்கும் வரவும். சரிங்களா? அப்ப இதை நம்ம வேற எப்படி சார் அந்த பெயரெச்சத்தை பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா, அப்ப இதுல எதெல்லாம் நமக்கு வெளிப்படையாவே தெரியும். சரிங்களா? வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன், தெரிநிலை பெயரெச்சம் நான் சொல்லுவேன். இல்ல வெளிப்படையா எனக்கு தெரியல, குறிப்பா தான் எனக்கு உணர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், குறிப்பு பெயரெச்சம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப பாருங்க, எழுதிய கடிதம். சரிங்களா? எழுதிய கடிதம். அப்ப ஏவ நான் இப்படி பிரிக்கலாம். ஆமா, ஏன்னா ஈ கூட்டல் என்னது, அதானது அப்ப ஆணு வந்தாலே அது என்னதான் பண்ணா என்னதான் பெயரெச்சம் தான். சரிங்களா? ஆமா, அப்ப இந்த தொடர்ல எழுதிய நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சொல் அடுத்தது எதுவா மாறும் அப்படின்னா எழுதுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு செயலை குறிக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது எழுதிய கடிதம், அப்ப எழுதி முடிச்சுட்டாங்கல்ல, அப்ப இது எந்த காலம் அப்படின்னா பார்க்கும் இறந்த காலம். சரிங்களா? அப்ப இறந்த காலம். எழுதிய கடிதம், எழுதும் கடிதம்னா நம்ம இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஆமா, எழுதும் அதை பார்க்கும்போது எழுதிய கடிதம், எழுதுகின்ற அப்படின்னா பார்க்கும்போது நிகழ்காலம், எழுதும் கடிதம்னா எதிர்காலம். ஆமா, அப்ப இது மாதிரி ஒரு செயலையும் காலத்தையும் உங்களுக்கு வெளிப்படையா காட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் என்னது, தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்றாங்க. சொல்ற புரியுதா? அதாவது எழுதிய கடிதம், அப்ப எழுதிய கடிதம் அப்படின்னா அப்ப எனக்கு வெளிப்படையா அங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னா, என்ன செயல் இருக்கு, கடிதம் எழுதுறத வந்து பார்க்க மென்ஷன் பண்ணுது. பிளஸ் வந்து காலம் எனக்கு எழுதிய அப்படிங்கும் போது அது இறந்த காலம். அப்ப எனக்கு காலத்தை வெளிப்படையா காட்டுறதுனால ரெண்டுமே எனக்கு வெளிப்படையா தெரியறதுனால அதுக்கு என்ன பேர் அப்பனா என்ன பேரு, தெரிநிலை பெயரெச்சம் நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க, சிறிய கடிதம். சரிங்களா? அப்ப இந்த தொடர்ல வந்து பார்க்கும்போது சிறிய அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து செயலையோ சரிங்களா அல்லது வந்து பார்க்கும்போது காலத்தையும் வந்து பார்க்கும்போது இதால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம லாஸ்ட் கண்டென்ட்ல பார்க்கும்போது எழுதிய கடிதம் அப்படிங்கிறப்ப எழுதுதல் அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு, அது இறந்த காலம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு. அப்ப சிறிய கடிதம் நான் சொல்லிட்டேன். இதுல என்ன நமக்கு வெளிப்படையா தெரியுது அப்படின்னா தெரியல. சரிங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடிய செயல் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா, கிடையாது. காலத்தை புரிஞ்சுக்க முடியுதா, கிடையாது. சரியா? ஆனா எனக்கு சிறிய கடிதம் அப்படிங்கும் போது அது பார்க்க குட்டியா இருக்கு. அதான் குட்டியா இருக்கு மீன்ஸ் வந்து பார்க்கும் அதோட கேரக்டரை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப பண்பை மட்டும் குறிப்பா உணர முடியுது இல்ல, அதனால பண்பை மட்டும் உணர்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பண்ணா சிறிய கடிதம். அதை பார்க்கும்போது அதுக்கு பேர் என்னது, குறிப்பு பெயரெச்சம் அப்ப நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப தெரிநிலை பெயரெச்சதுல எனக்கு காலமும் பிளஸ் என்னது செயலும் எனக்கு வெளிப்படையா தெரியும். சரிங்களா? குறிப்பு பெயரெச்சத்துல நமக்கு ரெண்டுமே வெளிப்படையா தெரியாது, பண்பை மட்டும் தான் குறிப்பா காட்டும். இவ்வாறு ஒரு செயலையோ அல்லது காலத்தையோ தெளிவா காட்டாம பண்பை மட்டும் காட்டுனுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, குறிப்பு பெயரெச்சம் அப்ப நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பெயர் வந்து ஒரு பெயர் சொல் ஒரு எச்ச பொருளை தழுவுனுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெயரெச்சம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வினை சொல் ஒரு எச்ச பொருளை தழுவி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, வினை எச்சம்னு பேரு. சரிங்களா? அப்ப படித்து என்னும் சொல், ஆமா, அதான் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களோட சேர முடியும். அப்ப முடித்தான் அப்பனா ஒரு செயல், வியந்தால் அப்பனா ஒரு செயல், மகிழ்ந்தார் அப்பனா இதெல்லாம் செயல். சரிங்களா? அப்ப எனக்கு இது எப்படி முடியும் அப்படின்னா படித்து முடித்தான். சரியா? அப்ப படித்து அப்பனா பார்க்கும்போது இதை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? அப்ப ஊனு வந்தாலோ இல்ல ஈனு வந்தாலும் அது என்னதான், வினையச்சம். சரிங்களா? அது என்னது, வினையச்சம். அப்ப இதையே நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு தெரிநிலை, இன்னொன்னு என்னது, குறிப்பு. சரிங்களா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுதி வந்தான். அதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப எனக்கு தெரிநிலை அப்படின்னா வந்து பார்க்கும்போது இதுல நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எழுதி வந்தான். சரிங்களா? ஆமா, அப்ப அந்த எழுதி அப்படிங்கிற சொல் இப்ப எதை குறிக்கும் அப்படின்னா எதை குறிக்கும், எழுதுறத குறிக்கும். எழுதிங்கிறது எதை குறிக்கும், அதை பார்க்கும்போது எழுதுறத குறிக்கும். பிளஸ் எதை குறிக்குது அப்படின்னா இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இறந்த காலத்தை காட்டுது. அதே மாதிரி ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையா தெரிகிற மாதிரி காட்டக்கூடிய வினையேச்சத்துக்கு என்ன பேரு, தெரிநிலை வினையேச்சம். அப்ப மெல்ல வந்தான். சரிங்களா? அப்ப மெல்ல வந்தான் அப்படின்னா பார்க்கும் வந்தான்ங்கிறது ஒரு வினை. சரிங்களா? ஆமா, அங்க சிறிய கடிதம் நம்ம பார்த்தோம், சிறிய கடிதம். அப்ப சிறிய கடிதம்ங்கிறது ஒரு பெயர், வந்தான்ங்கிறது ஒரு செயல், குழப்பிக்க கூடாது. சரிங்களா? ஆமா, அப்ப மெல்ல வந்தான் அப்படின்னா இந்த தொடர்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அவன் ஏதோ ஒரு வினை செஞ்சிருக்கான் அப்படித்தானே. அப்ப அந்த மெல்லங்கிறது அவன் வந்த பண்பை குறிக்குது, கேரக்டரை குறிக்குது. சரி, ஒருத்தன் ஃபாஸ்டா ஓடுனா அது அவனோட கேரக்டர், ஒருத்தன் பொறுமையா வந்தான் அப்படிங்கிறது அது அவனோட கேரக்டர். அப்ப மெல்ல அப்படிங்கிற சொல் என்ன பண்ணுது அப்படின்னா காலத்தை வந்து வெளிப்படையா காட்டல, காலத்தை என்ன பண்ணல, வெளிப்படையா அந்த பக்கமும் காட்டல. அப்ப மெதுவாக அப்படிங்கக்கூடிய அந்த பண்பை உணர்த்துறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், குறிப்பு
நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பெயரெச்சம் மாதிரிதான் வினையெச்சம். என்னன்னா வந்து பார்க்கும்போது பெயருக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். ஒரு எச்சம் மெல்ல வந்து பார்க்கும்போது பார்க்குற ஒரு எச்சம் நம்ம ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்க்கும்போது இது ஒரு எச்சம் சரிங்களா. இது வந்து ஒரு எச்சம், இது ஒரு வினையை கொண்டு முடியும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், வினை எச்சம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. முற்றெச்சம் அப்படின்னா பாருங்க, வள்ளி படித்தனல் சரிங்களா, வள்ளி படித்தனல். அப்ப படித்தனல் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா பார்க்கும்போது படித்தால் சரியா, வள்ளி படித்தனல் அப்பனா அப்படிங்கிற சொல்லி எதை சார் குறிக்குது அப்படின்னா படித்தால் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தருமா சரிங்களா. என்னது வினைமுற்று பொருளை தருதுன்னு சொல்றாங்க. அப்ப முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வள்ளி படித்தனால் அப்படின்னானது படித்தால் சரிங்களா. அப்ப வள்ளி படித்தனால் அது படித்தால், அதை படிச்சதுனால அவ என்ன பண்ணா மகிழ்ந்தாள். அப்ப வந்து ஒரு பெயர் சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும் ஒரு பெயர் வந்து பார்க்கும்போது ஒரு வினை முற்ற தழுவி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்க்கும்போது அதுக்கு பேர் என்னது வினை முற்றச்சம் நம்ம சொல்றோம் சரிங்களா. இங்க பாருங்க, அதாவது பார்க்கும்போது பார்க்குற படித்தால் இத்தொடரில் படித்தால் எனும் சொல் படித்து சரிங்களா. அப்ப இந்த தொடர்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அது படித்தால் மகிழ்ந்தா நம்ம சொன்னோம்ல. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வள்ளி படித்து மகிழ்ந்தாள். அதை எப்படி சொல்லலாம், வள்ளி படித்து மகிழ்ந்தால் நம்ம சொல்லலாம் சரிங்களா. அது மாதிரி ஒரு வினை முற்று சரிங்களா, அதாவது ஒரு வினை முற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா என்ன பேரு முற்றெச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேரு முற்றெச்சம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, இப்ப அடுத்து பாருங்க, வந்தாதான் வந்த என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்கள் வந்து பார்க்கும்போது எழுதுக்க. வந்த மாணவன், வந்த மாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னால என்ன பெயரெச்சம். அப்ப அந்த தூக்கூட்டல் ஊனு பிரிச்சோம் அப்படின்னா அது என்னன்னு வரும் நமக்கு பொருள். ஆமா, அது வந்து பார்க்கும் வினை எச்சம் சரிங்களா. சரி, ஓகே. இதெல்லாம் கேட்பாங்கப்பா சரியா. காக்கை உட்கார பனமரம் விழுந்தது போல. இப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல ஏதோ சம்திங் சேர்த்துல கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது அது என்னது தற்செயல் நிகழ்வு சரிங்களா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. 1 2 பசுமரத்தாணி போல அப்படின்னா பார்க்கும்போது எளிதில் நம்ம வீழலுக்கு நீரை எடுத்த போல அப்படின்னா பார்க்கும்போது ஒரு பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினது அப்படின்னா பார்க்கும்போது ஒற்றுமையின்மை குறிக்குது சரிங்களா. சுரக்கிது ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க வினை முற்று. இந்த வினை சொல் வந்து பார்க்கும்போது கரப்ப முற்று பெற்று வந்துச்சுன்னா நம்ம சொன்னோம்ல அதுதான் படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா செயலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப செயலுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம், வினை நம்ம சொல்லலாம். செயலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், வினைன்னு சொல்லலாம். அப்ப இவ்வாறு வந்து ஒன்றன் செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா வினைச்சொல் சரி. இதுக்கு என்ன பேரு வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல், அவ்வளவுதான். இப்ப பாருங்க வினை முற்று சரிங்களா. இப்ப மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், எல்லாமே வந்து பார்க்கும்போது கடைசியா முற்று பெற்று முடிஞ்சிருச்சு சரிங்களா. எல்லாமே என்னது முற்று பெற்று வந்து பார்க்க முடிஞ்சிருச்சு. அப்ப இத்தொடர்ல எழுதினால், பாடுகிறாள், மேயும் இந்த சொற்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்திலுமே பொருள் வந்து பார்க்கணும் அது முழுமை பெற்று இருக்கு. மலர்விழி எழுதினால் இப்ப இதுக்கு மேல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். அப்ப இவ்வாறு ஒரு பொருள் வந்து பார்க்கும் முற்று பெற்ற வினை சொற்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பார்க்கும் முற்று வினைன்னு பேர் சரிங்களா. அதை தான் நம்ம மாத்தி நம்ம என்னன்னு சொல்றோம் வினைமுற்று அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் எதுல வரும் அப்படின்னா 5 பால் சரி, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 5 பால்ல வருமா. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 காலம் சரிங்களா. எத்தனை காலம், 3 காலத்துல வருமா. அதே மாதிரி வந்து பார்க்கும் 3 இடங்கள்ல வந்து பார்க்கும் வரும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அதுல வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்ப இந்த வினைமுற்று அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. 5 பால்ல வரும், 3 காலம்ல வரும், பிளஸ் அது 3 இடங்கள்ல வரும் சரிங்களா. இதே நம்ம வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பிரிக்கலாம் சரிங்களா. தெரிநிலை வினைமுற்றுனா அப்ப செய்யறவர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சே சரிங்களா. அதே மாதிரி இங்க ஒரு சே இருக்கா, செய்பவர், செயல், செய்பொருள் சரிங்களா. 1 2 3 சரிங்களா. ஆமா, அடுத்து கருவி, அடுத்தனது காலம் சரிங்களா. அப்ப இது 4, அடுத்தனது இது 5. ஆமா, கடைசியா இருக்கிறது அப்படின்னா நிலம். அப்ப இது 6மே வெளிப்படையா காட்டணும். அப்ப இது 6மே வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்ப நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அங்க நம்ம என்ன பார்த்தோம், காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டணும் சரிங்களா. இங்க செய்யறவரு, செயலு,
அது என்ன, அதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு, செய்யறதுக்கான பொருள் என்ன, கருவி என்ன, அதுக்கான காலம் என்ன, அதற்கான நிலம் என்ன அப்படிங்கறத. சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று அப்பனா மாணவி கட்டுரை எழுதினாள், மாணவி கட்டுரை எழுதினாள். அப்ப செய்பவர் அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாணவிங்கும் போது செய்பவர் யார் அப்படின்னா செஞ்சது யாரு, மாணவி தான். அப்ப கருவி அவங்க எதை வச்சு எழுதியிருப்பாங்க, ஏதோ தாள் வச்சிருப்பாங்க, இல்ல எழுதுகோல் வச்சு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நிலத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த நிலமா இருக்கும் அப்படின்னா பள்ளி அப்படிங்கிற அந்த இடங்கள்ல தான் எழுதப்பட்டிருந்திருக்கும். சரிங்களா? காலத்தை பொறுத்தவரை எழுதினால் அப்பனா அது என்னது, இறந்த காலம். சரிங்களா? அப்பனா என்னது, இறந்த காலம். சரிங்களா? அடுத்து செய் பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது எதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கும் கட்டுரை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப செஞ்சிருப்பாங்க. செயலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், எழுதுதல். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆறுமே வெளிப்படையா இருக்கணும். செய்பவர், செயல், செய்பொருள், கருவி, காலம், நிலம். சரிங்களா? அடுத்து இதுல வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா வந்து பார்க்கும்போது இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து என்னன்னா இப்ப குறிப்பு வினைமுற்றுங்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? அப்ப அது என்ன பொருள், அது எந்த இடம், காலம், சினை, குணம், தொழில். இதுல ஏதாவது ஒண்ணு அடிப்படையா வச்சுக்கிட்டு, சரிங்களா, இதுல ஏதாவது ஒண்ணை மட்டும் பேஸ் பண்ண வச்சு காலத்தை இங்க வெளிப்படையா காட்டாது. சரிங்களா? என்ன குறிப்பு வினைமுற்று. ஆனா குறிப்பு வினைமுற்று எந்தெந்த காலத்துல வரும், 3 காலத்துக்குமே பொதுவானது. சரிங்களா? ஆமா. அப்ப இந்த குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது என்னன்னா காலத்தை வெளிப்படையா காட்டாம செய்யறவரை மட்டும் முதன்மைப்படுத்தும். யாரு செய்யறாங்களோ அவங்கள மட்டும் வெளிப்படையா காட்டுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா என்னது, குறிப்பு வினைமுற்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பொருள் அப்பனா பார்க்கும்போது பொன்னன். சரிங்களா? பொருளானது பொன்னன். இடம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னாட்டார் அப்படின்னா பக்கம் இடத்தை குறிக்குது. ஆதிரையன் அப்படின்னா என்னது, காலம். சினையை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் கண்ணன். பண்பு அப்படின்னா என்னது, கரியன். தொழில் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப இலத்தனை. எக்ஸாம்பிளும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப தெரிநிலை குறிப்பு வினைமுற்று இல்லாம ஏவல் வினைமுற்றுன்னு ஒண்ணு இருக்கு, வியங்கோல் வினைமுற்றுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஏவுறது. சரிங்களா? செய்ய சொல்லி என்னது, ஏவுறது. பாடம் படி அப்படின்னு நான் கட்டளை இடுறேன். சரி, கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், கட்டளை இடுறேன். அப்போ ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை இடக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏவல் வினைமுற்றுன்னு பேரு. சரிங்களா? அப்ப தனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரை ஏதோ ஒரு செயலை செய்ய சொல்றதுக்காண்டி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது செய்யறதுக்கு பேர் தான் என்னது, ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் ஒருமை, பன்மை அப்படிங்கக்கூடிய 2 வகையில வருமா. சரியா? ஒருமையில வரும், பிளஸ் என்னது, பன்மையில வரும். அதாவது இப்ப நான் உங்ககிட்ட அந்த பக்கம் தனிப்பட்ட முறையில பாடம் படி அப்படின்னு நான் சொல்லலாம், இல்லைன்னா பாடம் படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், என்னால கட்டளை இட முடியும். அப்ப வந்து பார்க்கும்போது ஒருமையில வரும், பிளஸ் என்ன வரும், பன்மையில அந்த பக்கம் வரும்னு சொல்றாங்க. ஒருமை, அடுத்தனது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று அப்ப நம்ம எக்ஸாம்பிள் எது சொன்னோம்னா எழுதுங்கள் அப்ப நம்ம ஒரு கட்டளை எழுதுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது அப்பனா என்னது, பன்மை அப்ப நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப வந்து பார்க்கும்போது வியங்கோல் வினைமுற்றுனா என்ன சார் அப்பனா பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 4 பொருள்களை வருமா. சரியா? ஒண்ணு வாழ்த்தக்கூடிய இடம். சரிங்களா? ஒருத்தரை வாழ்த்துறோம் அப்படின்னா அங்க வரும், இல்ல ஒருத்தரை நம்ம வையிறோம் அப்படின்னா திட்டுற இடங்கள்ல வரும், விதிக்கிற இடங்கள்ல வரும், வேண்ட இடங்கள்ல அந்த பக்கம் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப இவங்களை பாருங்க, இந்த வினைமுற்று 2 திணைகளையும், சரி, அப்ப இந்த வினைமுற்று எத்தனை திணை, 2 திணைகளை. அதை பார்க்கும்போது உயர்திணை, அக்கிரிணை, அடுத்து 5 பால்கள், அடுத்து என்னது 3 இடங்கள். சரிங்களா? அங்க நம்ம வினைமுற்று காமனா வினைமுற்று என்ன சொன்னோம், 5 காலம், சரி 5 பால், 3 காலம், 3 இடம். சரிங்களா? இந்த இடங்கள்ல வரும் நம்ம சொன்னோமா. அப்ப அந்த வியங்கோல் வினைமுற்று எது அதுல வருது அப்படின்னா காமனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 2 திணைகள்ல வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது 5 பால், 3 காலத்துல வந்து பக்கம் வரும்னு சொல்றாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த வியங்கோல் வினைமுற்று என்னன்னா கண்டிப்பா விகுதி பெற்றுதான் வரும். சரிங்களா? என்னது, விகுதி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது என்னது வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? ஆமா. அப்ப இதனுடைய விகுதிகளா கடைசி என்னென்னலாம் வரும் அப்படின்னா க வரும், இய வரும், இயர் வரும், அடுத்தனது அல் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அப்ப வியங்கோல் வினைமுற்றும் அப்ப ஏவல் வினைமுற்றுக்கான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. அப்போ ஏவல் வினைமுற்று எங்க வரும் அப்படின்னா முன்னிலையில வரும். எனக்கு முன்னாடி இருக்கவன தான் நான் சொல்லுவேன், பாடம் படி. சரியா? ஆமா, படியுங்கள் அப்ப நான் சொல்லுவேன். அப்ப முன்னிலையில வரும். அப்ப இதுல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கா இல்லையா, இருக்கு. சரி, அப்ப நான் வந்து சொல்றது எப்படி சொல்றேன், கட்டளையா சொல்றேன். அப்ப இங்க விகுதிகள் வருமானா விகுதி பெற்றும் வரலாம், இல்லைன்னா அதை பெறாமலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் 2 திணை சொன்னோம். உயர் திணை, அடுத்தனது
அஃறிணை 5 பால் 3 இடங்களுக்கு பொதுவா வரும்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா அப்ப வந்து பாருங்க ஒருமை பன்மை இந்த இடத்துல வேறுபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம சொல்றோம் வாழ்க அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு சரிங்களா, அது சொன்னது ஒருத்தர் சொன்னாதா இல்ல பன்மை சொன்னாரா நமக்கு தெரியாது சரிங்களா. ஒருத்தரும் வாழ்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பார்க்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து கூட அவங்களும் என்ன சொல்லலாம் வாழ்கன்னு நம்ம சொல்லலாம். சொன்னதை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியாது. அப்ப பாருங்க எத்தனை பொருள்களை வரும்னா வாழ்த்தல், வைத்தல், விதித்தல், அடுத்தது வேண்டல். அப்ப கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விகுதி பெற்றே வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க விகுதி பெற்றும் வரலாம், இல்லைன்னா அது பெறாமலும் வரலாம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. சரி இப்ப பாருங்க விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று, அதாவது விதித்தல் இடங்கள்ல வரக்கூடிய இந்த வியங்கோல் வினைமுற்று என்ன பண்ணாது அப்படின்னா தன்மையான இடத்துல வராதுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா இயர் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, தற்போதைய வழக்குல கிடையாது. ஆனா எதுல மட்டும் தான் இருக்கு அப்படின்னா எதுல மட்டும் தான் இருக்கு செய்யுள் வழக்குல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. சரி ஓகே இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இது சார்ந்து வந்து பார்க்கும் சில வினாக்கள் நான் 2 கொஸ்டின் மட்டும் நான் ஆன்சர் சொல்றேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் இதுல அடங்கு அப்படிங்கறதோட சொல்லோட வேர் சொல்லோட வினை எச்சத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா அப்ப அட அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அடங்குங்கிறது வேர் சொல்லு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்பனா பார்க்கும்போது வினை எச்சம் எனக்கு எப்படி முடியலாம் அப்பனா பார்க்கும் ஒண்ணு ஊல முடியலாம், இல்லைன்னா அதை ஈல முடியலாம். அப்ப ஊழல ஈல எது முடியுது அப்பனா எது முடியுது இங்கதான் முடியுது சரிங்களா. அடங்கி அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் சரிங்களா. சரி இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா செய் என்னும் வேர் சொல்லோட வினையாளனை பெயர் வந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா செய் அப்படிங்கிற பொருளோட வந்து பார்க்கும் வினையாளனை பெயர் என்ன அப்படின்னா என்னது கடைசியா வந்து பார்க்கும் இவங்களோட இது வந்து பார்க்கும் பன்மையில இருக்கும் சரிங்களா. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா செய்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க 3ஆவது கொஸ்டின், நெல் என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம். நெல்லுன்னா வந்து பார்க்கும்போது கடைசியா வந்து பார்க்கும்போது நமக்கு அது கூட விகுதிகளை நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் ஏ நின்றா, இல்ல ஆப்ஷன் பி நின்ற, ஆப்ஷன் சி நிற்க, ஆப்ஷன் டி நிற்றல் சரிங்களா. ஆமா எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4 வந்து பார்க்கும் படிப்பித்தார் என்ற சொல்லோட வேர் சொல் சரிங்களா. வேர் சொல் எப்போதுமே கட்டளை சொல்லாதான் இருக்கும். படித்த, படிப்பி, படித்த, படிப்பி, படித்தல், நின்றல் சரிங்களா. எது கரெக்ட்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6ம் தருவது வினைதான் சரிங்களா. அப்ப இதுல வினை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது வினை என்னும் சொல் குறிக்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பார்க்கும்போது தெரிநிலை வினைமுற்றா, குறிப்பு வினைமுற்றா, குறிப்பு பெயரெச்சமா இல்ல வினைமுற்றா சரிங்களா. சரி ஓகே இப்ப அடுத்து பாருங்க வாழ்த்துவோம் அப்படிங்கிற சொல்லோட அந்த பக்கம் வேர் சொல் எப்போது கட்டளை சொல் இருக்குன்னு நம்ம சொன்னோம் சரிங்களா. ஆமா ஆப்ஷன் ஏ வந்து பக்கம் வாழ்த்துதல், வாழ்த்து, வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. 7வது கொஸ்டின் பாருங்க, வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் என வினையானது வினையாளனை பெயராய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வருவான், வரான், வாரான், அப்புறம் வந்தவன், அடுத்தனது வந்த அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. பொறு என்னும் வேர் சொல்லோட வினையாளனை பெயரை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. பொறு அப்படிங்கிறது அப்ப பொறுத்தான், பொறுத்து, பொறுத்தல், அடுத்தனது பொறுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. எடு என்னும் வேர் சொல்லோட வினை எச்சத்தை கண்டுபிடிங்க. வினை எச்சம் சரிங்களா. அப்ப எச்சம் பெற்று வர்றது சரிங்களா. அப்ப எடுத்த, எடுத்தல், எடுத்து, எடுத்தான் சரிங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்க. கண்டனன் அப்பனா பார்க்கும்போது கரெக்டா வேர் சொல்ல கண்டு, கண், கான், கண்ட அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து பார்க்கும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை பார்க்கும்போது பார்க்கறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் நம்ம கிட்ட இப்போதைக்கு அவைலபிளா இருக்குப்பா. டோட்டல் ஃபீஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும் 1000 rupees உங்களுக்கு வரும். அப்போ இந்த 1000 rupeesல உங்களுக்கு வந்து பார்க்கும் புக் வைஸ்ல வந்து பார்க்கும்போது சிலபஸ் கவர் ஆகும். பிளஸ் தமிழ் இன்க்ளூடிங் வந்து பார்க்கும் புக் வைஸும் டெஸ்ட் இருக்கும். ஆமா இப்போதைக்கு அப்டேட் பண்ண சிலபஸ் பேஸ் பண்ணி தான் என்னது நம்ம டெஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இருக்கும் சரிங்களா. ஆமா மேபி வந்து பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து பார்க்கும்போது டெஸ்ட் பேட்ச் தேவைப்பட்டாலும் வந்து பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கிளிக் பண்ணி வந்து பார்க்கும்போது மறக்காம நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டுக்குமானவே அவைலபிளாகவும் இருக்கு சரிங்களா. இந்த 2025ல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்பை வந்து பார்க்கும் பயன்படுத்தி நீங்க இந்த வருஷத்துல ஒரு பெரிய அரசு அதிகாரியாக என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வந்து பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றிகள்.